ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பொசிஷன்ல அப்சல்யூட் பார்க்க போறோம். எஸ்டர்டே என்ன பார்த்தோம்னா ஃபிக்ஸட் பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்துட்டு அப்சல்யூட்ல வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸல் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இது மாதிரி வந்து பொசிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அதோட பிஹேவியர்ஸ், அதோட ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலைன்னா அது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்சல்யூட் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பார்த்தோம், ஃபிக்ஸட் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வேற கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபிக்ஸரில் நமக்கு வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அதை க்ளோஸ் பண்ணல, ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு வந்து ஸ்பேஸ் எங்கேயுமே இதை சுற்றி ஸ்பேஸ் கிடையாது கரெக்டாக. இந்த ஒரு இமேஜ் டேக் சுற்றி ஒரு சில பேடிங்ஸோ இல்லாட்டி மார்ஜின்ஸோ இருக்கும். இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜஸை சுற்றி இமேஜஸ் மட்டும் தான், ஒரு பேடிங் கிடையாது, பார்டர் கிடையாது, மார்ஜின் எதுவுமே எடுத்துக்கிறாது. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னச்சு, ஆனால் ஓவர்லேப் இருக்குது. பட் ஸ்க்ரோலிங்கும் கிடையாது. இந்த இமேஜை வந்து நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஸ்பேஸும் கிடையாது. பட் ஓவர்லேப், நமக்கு பின்னாடி இருக்க கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு ஓபே பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்சல்யூட் பார்க்க போகிறோம். ஓகே, சேம் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நேற்று போஸ்ட் பண்ணோம்ல, அதே டெம்ப்ளேட் அப்படி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் காட்டுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு HTML மாற்றிக்கலாம். லாங்குவேஜில் HTML சேவ் பண்ணோம்னா அப்சல்யூட் போட்டுக்கலாம். ஓகே, வியூ க்ரோம். பட் இதில் பொசிஷன் தான் ஃபிக்ஸட் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு டாப் ரெண்டு ரிமூவ் பண்ணிடலாம். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுப்பேன். அப்சல்யூட் கொடுத்தா ஸோ அதோட பிஹேவியர்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள். ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஓவர்லேப் ஆகும், ஸ்க்ரோலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஓவர்லேப் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த கண்டென்ட் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் ஆயிரும், ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்காது. ஓகேவா? பட் இதோட பொசிஷனை கூட நம்ம மூவ் பண்ணிக்கிட முடியும். ஸோ டாப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு 200 பிக்சல்ஸ் வந்துட்டு எனக்கு டவுனில் வரணும். அண்டு லெஃப்டில் இருந்துட்டு எனக்கு ஒரு 1000 பிக்சல்ஸ் மூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுக்குறப்போ நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப என்லார்ஜ்மெண்ட் அந்த சைடு போயிடுச்சு. ஸோ போனதுனால நமக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த கண்டென்ட்டை விட்டு அந்த சைடு தாண்டி போனதுனால எக்ஸ்ட்ராவாக வித்து வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பேஜோட வித்தே வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம குறைச்சிக்கலாம். 900 பிக்சல் ஸ்ட்ரைக் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் உள்ள வரணும். ஓகே, 8 இன்னும் 600 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, 600 பிக்சல்னா உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் இந்த ஒரு இடத்துல இது எதுக்கு வந்துட்டு ரிலேட்டிவாக இருக்கும்னா, பாடியில் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த இமேஜ் டேக் வந்து பொசிஷன் எங்கே மூவ் ஆகணும், அப்சல்யூட்னு கொடுத்துட்டோம். அப்சல்யூட்னு கொடுக்கும்போது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மீன்வேல் பொசிஷனிங் பண்ணணும்ல, ஸோ அதனால டாப்பில் இருந்துட்டு எனக்கு 200 பிக்சல், பாடியோட டாப் 200 பிக்சல். இல்லாட்டி இது நம்ம வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இது டிஃபால்ட்டாக இமேஜ் எங்கே இருக்குது, இமேஜோட பேரண்ட் வந்து பாடி டேக். ஸோ அந்த பாடி டேக்கில் இருந்துட்டு ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு 200 பிக்சல்ஸ் வந்துட்டு டாப்லேருந்து கீழேயும், லெஃப்டில் வந்துட்டு 600 பிக்சல்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணியும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.